எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆத்தங்குடி செல்வம். இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா பார்க்க போகிறோம். மட்டன் சுக்கா எப்படி உருவாதுன்னா, செட்டியார்கள் உருவாக்குனது ஒரு உணவு, நான்வெஜ் உணவு. அது எப்படின்னா, இங்கேருந்து அவங்க வந்து வணிகம் போவாங்க. பர்மா, மலேசியா, சிங்கப்பூர் போகும்போது இந்த பொருள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி இதை பண்ணாங்க. இது வந்து தக்காளி போடாமல் பண்ணுறதுனால இது வந்து கெட்டு போகாது, ஒரு 3 நாளைக்கு கெட்டு போகாது. அதனால் வச்சு கப்பலில் போகிறதுனால வச்சு சாப்பிட்றதுக்காண்டி இந்த உணவை கண்டுபிடிச்சாங்க அவங்க. அதை நான் எப்படி பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேவையான பொருட்கள்: மட்டன் வேக வச்ச குக்கரில் வேக வச்சது, மஞ்சத்தூள் லைட்டாக அரை உப்பு போட்டு மட்டன் சுக்கா வந்து வேக வச்சுருக்கேன். கறி நல்லா வந்துச்சு, 2 விசில் வச்சா போதும். குக்கரில் சோம்பு தாளிப்பு, இது பட்டை கிராம்பு இதெல்லாம் போடாதீங்க. சோம்பு தாளிப்பு, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, லைட்டாக மிளகாத்தூள் போட்டுங்க. ஏன்னா காஞ்ச மிளகா தான் மெயின். இதில் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா முழுசாக போடாதீங்க, இந்த மாதிரி பிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இது பூண்டு வந்து அரைச்சது, குறைன்னு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் பார்த்து. அரைச்ச இஞ்சி, இது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மிளகும் ஜீரகமும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லெண்ணெய் தான் மேக்ஸிமம் வந்து மட்டன்னாலே நல்லெண்ணெய் போட்டுக்கங்க. இதில் 2 ஐட்டம் இருக்குது. ஒன்று வந்து எண்ணெய் சுக்கான்னு ஒன்று போடுவாங்க, இன்னொன்று நம்ம செட்டிநாடு சுக்கா ஒன்று இருக்குது. இந்த 1 கிலோ மட்டனுக்கு தேவையான நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றுங்க போதும். எண்ணெய் சூடாகிடுச்சு. அப்போ வந்து இந்த சோம்பு தாளிப்பு போட்டுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பட்டை கிராம்பு போட வேணாம். மட்டன் சுக்காவுக்கு வெறும் சோம்பு மட்டும் போட்டால் போதும். இப்போ இது பொன்னிறமாக பொரியணும். இல்லை, காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாரு, பிச்சு போட்டு வச்சுருக்கேன். நறுக்கின சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே இந்த பூண்டு, இடித்த பூண்டு, 1 கிலோவுக்கு தேவையான பூண்டு மட்டும்தான் போடணும் பார்த்துக்கோங்க. இஞ்சி, நல்லா வதக்கிங்க. ஒரு 10 நிமிஷம் வதக்கினா போதும். ஒருவேளை சுக்கானால ட்ரையாக தான் இருக்கணும். மேக்ஸிமம் அது தக்காளி போடாமல் பண்ணுறதுனால இது தக்காளி போடக்கூடாது. இந்த காஞ்ச மிளகா எதுக்கு போடுறோன்னா, இந்த காஞ்ச மிளகா தான் இது மெயின் காரமே. மிளகாத்தூள் ரொம்ப சேர்க்கக்கூடாது இந்த சுக்காவில். இது செட்டிநாட்டில் வந்து சிம்பிளாக தான் பண்ணுவாங்க, இந்த அரவை கிரவை அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம இந்த வேக வச்ச மட்டன் இருக்கு இல்லையா, பார்த்துங்க, அதில் தண்ணி ஒரு ட்ராப் கூட இல்லை. இதை நம்ம வந்து போட்டு கிண்டணும். இப்போ இந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. இந்த இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து தூள் உப்பு போட்டுக்கங்க. ஏன்னா இது நம்ம லைட்டாக அரை உப்பு போட்டு வேக்காடு கொடுத்துருக்கோம். மறுபடியும் நீங்கள் கல் உப்பு போட்டால் கரையாது. அதனால் வந்து தூள் உப்பு தூவி விட்டு. மிளகு ஜீரகம் நொடிக்க வச்சுருக்கோம் இல்லையா, பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து மேலே லைட்டாக தூவி. இந்த மாதிரி சுக்கான்னா இப்படி உதிரியாக தான் இருக்கணும், சதலாம் இருக்கக்கூடாது பார்த்துக்கணும். முன்னங்கால் தொடக்கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சுக்கா வறுவலுக்குலாம் முன்னங்கால் தொடக்கறி வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இது கடையில் கேட்டு வாங்கும்போது பின்னங்கால் தொடக்கறியோட முன்னங்கால் தொடக்கறி வாங்கி சாப்பிட்டிங்கன்னா கறி இன்னும் ருசியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். டோட்டல் இது வந்து அரை மணி நேரம் ஆகும். அரை மணி நேரத்தில் இது முடிஞ்சிடும். எண்ணெய் சுக்கா ஒன்று போடுவாங்க, அது வந்து இந்த மதுரையிலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் சுக்கான்னு ஒன்று போடுவாங்க, அது வேறு. இது செட்டிநாடு டைப். அவ்வளோதான் முடிஞ்சு, ப்ராசஸ் முடிஞ்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு கறியோட ஒரு கறி ஒட்டாமல் உதிரி உதிரியாக
மெயினாக அது காரம் வந்து காஞ்ச மிளகா தான் மெயின். காஞ்ச மிளகாயை முழுசாக போடக்கூடாது, பிச்சு போடணும், நல்லா கிள்ளி கிள்ளி போடணும். கிள்ளி போட்டு முன்னாடியே வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். சிம்பிளான ஒரு மட்டன் சுக்கா வறுவல். இது வரைக்கும் 5000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இன்னும் எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும், மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க. புது புது வீடியோவை நான் போடுத்துறேன். என்ன விதவிதமான சாப்பாடு என்கிட்ட நிறைய இருக்குது. நான்வெஜ் வெஜ்ஜு ரெண்டுமே பண்ணுவேன். எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பண்ணித்தரேன். இன்றைக்கி நம்ம போட்டிருக்க வீடியோ மட்டன் சுக்கா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஆத்தங்குடி செல்வம்.